கடலூர் பன்ருட்டி அருகே மாளிகம்பட்டு அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ராஜேந்திரன் அப்படிங்கிற 70 வயது முதியவரை உயிரோட பெட்ரோல் ஊட்டி கொளுத்திருக்காங்க. ரோட்ல அப்படியே நெருப்பு ஏறி அவரோட ஓடுற வீடியோ வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்களை முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு. அதை பார்க்கும்பொழுதே நமக்கு நெஞ்சு பதைக்குது. இந்த அளவுக்கு தைரியம் வந்து எப்படி வருது? தினம் தினம் இது ஏதோ என்னைக்கோ ஒரு நாள் நடக்கிறது கிடையாது. தினம் தினம் இப்படி ஏதோ ஒரு செய்திகள் வந்து நம்மளை வந்து பதைக்க வச்சுக்கிட்டே இருக்கு, பயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு, அச்சத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. பொதுமக்கள் வெளி இடங்கள்ல வர்றதுக்கே பயப்படுற ஒரு நிலைமையை வந்து இன்னைக்கு இந்த அரசு உண்டாக்கிட்டு இருக்கு. ஆனா காவல்துறை கையில வச்சிருக்க முதல்வர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழகம் அமைதி பூங்காவா தான் இருக்கு, இதை நீங்க நம்பிதான் ஆகணும், நம்பாதவன் ரத்தம் கக்கி சாவான் அப்படிங்கிறாரு. உங்களை நம்பலனாலும் நாங்க ரத்தம் கேட்கி தான் சாவுறோம் முதல்வரே. உங்களுக்கு ஓட்டு போட்ட தண்டத்துக்கு தினம் ரத்தம் கேட்கிற அளவுக்கு நாங்கெல்லாம் பயத்துல தானே இருக்கிறோம். என்னதான் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. இதுக்கு திரு அன்புமணி அவர்கள் கூட ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு செய்தி கொடுத்திருக்கிறாரு. இந்த 4.5 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 7500 படுகொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பகீர் கிளப்புற ரிப்போர்ட்டை ஒண்ணு கொடுத்திருக்கிறாரு. எல்லாம் கேட்கிறப்ப நமக்கு பயமா இருக்கு. ஒரு புறம் ஆளுநர் அவர்கள் வந்து இந்த ஒரு வருஷத்துல 20,000 பேர் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க, அந்த அளவுக்கு மக்கள் வந்து இங்க டிப்ரெஷன்ல இருக்காங்க, பிரச்சனைகள்ல இருக்காங்க, ஆனா நீங்க வந்து ஒண்ணுமே இல்லை, எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்றீங்கன்றாரு. இந்த பக்கம் இவர் வந்து இந்த 4.5 ஆண்டுகள்ல 7500 படுகொலைகள் மட்டும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ தமிழகம் எப்படி அமைதி பூங்காவா இருக்கும்? அமைதி பூங்கால இத்தனை கொலைகள், இத்தனை பாலியல் துன்புறுத்தல்கள், இத்தனை குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், இவ்வளவு போக்சோ வழக்குகள் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா இதை நீங்க எப்படி அமைதி பூங்காவா கன்சிடர் பண்ணுவீங்க? ஏன் காவல்துறை மீதான பயம் போயிடுச்சு? முதல்வர் ஏன் இது வரைக்கும் டிஜிபி வந்து பொறுப்பு டிஜிபியாவே வச்சிருந்து அவர் வெளியில போய் இன்னொரு கூடுதல் வந்து கூடுதல் பொறுப்பு டிஜிபியா நீங்க கொடுத்துருக்கீங்களே? அப்ப தமிழகம் மாதிரி இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிற ஒரு இடத்துல ஏன் பொறுப்பு டிஜிபியை போட்டு வச்சிருக்கீங்க? இப்படின்னு யார் கேட்கிற கேள்விக்கும் முதல்வர் இடத்துல பதிலே கிடையாது. அதை விட்டுட்டு நீங்களா கேள்வி கேட்கறவனுங்களாம் போடா போக்கத்த பசங்களான அவர் பாட்டுக்கும் சுசுகி பைக் எடுத்துக்கிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு விளம்பர மாடல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணி வைப் பண்ணிட்டு இருக்கிறாரு முதல்வர். அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, முதல்வர் அவர்களே, நீங்க லைஃப் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணணும், வைப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ப்ளீஸ் அரசியல்லேருந்து ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு போயிட்டு, உங்களுக்கு ரிட்டையர் ஆகிற வயசு வீட்டுக்கு போயிட்டு நல்லா ஜாலியாக வாக்கிங் போங்க, சைக்கிளிங் போங்க, நல்ல சுற்றுலா உங்கள் ஃபேமிலியோட டூர் போங்க, அங்கே போய் ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பைக்கில் உட்காந்து இது பண்ணுறது, ஜிம்மில் போய் போடுறதுன்னு நீங்கள் ரிலாக்ஸாக உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் இப்படி தமிழக காவல்துறையை கையில் வச்சுக்கிட்டு தமிழக மக்களோட வாழ்க்கையில விளையாடாதீங்க, எங்களோட இளைஞர்களோட எதிர்காலத்தோட விளையாடாதீங்க.